ரத்தனம் மாதிரி 3 பேர் வந்து ரொம்ப அழகா இந்த இடத்துல ரத்னத்திரைய பரீட்சான்னு ஒரு சொல்லுவோம் இல்லையா, பிரம்மா விஷ்ணு ருத்ரார் எல்லாம் வேறு வேறு இல்லை, அம்பாள்னு ஒன்றும் ரத்னத்திரயமா இந்த இடத்துல வந்து இந்த சதஸை வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணி எங்களுக்கும் போதிச்சிருக்கா. இந்த மகா யாகம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சொல்லிட்டு இந்த க்ஷேத்திரத்தில் நடந்ததனுடைய ஒரு மகிமையை பற்றியும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு தோன்றது. இந்த க்ஷேத்திரத்துக்கு காஞ்சிபுரம்னு சொல்கிறோம். இருக்கக்கூடிய தேவதை பேர் காமாட்சி. இங்கே மகா யாகத்தில் நம்ம வைக்கக்கூடிய அக்னிக்கு பேர் என்னன்னா காமாக்னி. காமாக்னி தான் இந்த இடத்துல நாமகரணமே. சாதாரணமாக நம்ம லலிதா பூஜைகள்லாம் பண்ணும்பொழுது லலிதாக்னி அப்படின்னு தான் பேர் வைக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் இந்த மகாயாக கிரமத்தில் பண்ணக்கூடிய பூஜையில் அந்த அக்னிக்கு நாமகரணம் என்னன்னு பார்த்தா காமாக்னி. காமாக்னின்னு சொல்கிறோமே, காமாட்சி புறமாச்சே இது அப்படின்னும் எங்களுக்கு இது ரொம்ப இதை விட ஒரு சரியான ஒரு இடம் நமக்கு இது நடத்துறதுக்கு கிடைக்காது அப்படின்னு. அம்பாளினுடைய கடாட்சமானது நமக்கு கிடைச்சுடுதா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அம்பாள் கடாட்சம் அப்படின்னு சொல்றோம், குரு கடாட்சம் அப்படின்னு சொல்றோம். அவருடைய கடாட்சமானது நமக்கு கிடைச்சுடுதா இல்லையா அப்படின்னு பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மூக்க பஞ்சசதியில ஆர்யா சதகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சிவசிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷாக விபினம் புவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். சிவசிவ பஷ்யந்தி சமம். எது சொன்னாலும் ஆரம்பத்தில் சிவசிவா அப்படின்னு சொல்லிக்கிறோம். சிவசிவ பஷ்யந்தி சமம். யார் ஒருத்தனுக்கு சமத்துவம் யோக விச்சதையெல்லாம் சொன்னார் இல்லையா, சமத்துவம் யோக விச்சதையெல்லாம், அந்த சமத்துவம் அப்படிங்கிறது வந்துடுத்தோம் அப்படின்னா அம்பாளுடைய கடாட்சம் கிடைச்சிடுத்தோன்னு நினைச்சுக்கோ. சிவசிவ பஷ்யந்தி சமம் காமாட்சி கடாட்சிதா புருஷாக. காமாட்சியினுடைய கடாட்சம் கிடைச்சிடுது அப்படின்னு நீ புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அவர் யூஸ் பண்ணக்கூடிய பின்னாடி 2வது லைன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம்னா விபினம் புவனம். விபினம்னு பார்த்தோம்னா காடு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். புவனம் அப்படின்னா ஒரு பெரிய மாளிகை. விபினம் புவனம். அமித்ரம் மித்ரம். மித்ரனா இருக்கானா அமித்ரனா இருக்கானா அப்படின்னு நமக்கு ஃப்ரெண்டா இருக்காரா எனிமியா இருக்காரா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு 2வது விஷயம். லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம். லோஷ்டமா இருக்கக்கூடியதோ இல்லை யௌவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயினுடைய பிம்போஷ்டம், ரொம்ப அப்படியே செக்கச்சவேன்னு இருக்கக்கூடிய வாழா இருக்கக்கூடியவா, ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கறானா அப்படிங்கிறத இந்த இடத்துல சங்கேதமா காமிக்கிறார். முதல்ல சொன்னதனுடைய 2வது லைன்ல இருக்கக்கூடிய 6 பதங்கள் இருக்கு இதுக்குள்ள. விபினம் புவனம். விபினம் அப்படின்னு சொன்னா என்னென்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காடு பயம். நமக்கு காடு வேண்டாம்னு தோன்றது, வீடு அப்படிங்கிறதோ நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம். என்னத்தினால அப்படின்னா காட்டுல பயம் ஜாஸ்தி, வீட்டில் ரொம்ப ரட்சையோட இருக்கலாம், நம்ம வந்து பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி இதுலேருந்து அவர் இந்த 2 பதத்திலேருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பயம் அப்படிங்கிற விஷயத்த சங்கேதமா காமிக்கிறார். 2வதா இருக்கக்கூடிய 2 பதம் இருக்கு. அது என்னத்தை சொல்றது அப்படின்னா அமித்ரம் மித்ரம். இது குரோதத்தை காமிக்கிறதுன்னு சொல்றார். பெரியவாளே சொன்ன வாக்கியம் இது. குரோதத்தை காமிக்கிறதுன்னு சொல்றார். ஏன் அப்படின்னா நமக்கு மித்திரமா இருக்கக்கூடியவா எதை சொன்னாலுமே நம்ம ஸ்வீகரிச்சுன்றோம். நம்ம அமித்ரன் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் என்ன செஞ்சாலுமே கோபந்தான் வரும். மித்திரம்னு தெரிஞ்சின்றவனுக்கு அங்க ரொம்ப ஒரு பந்தத்துவம் இருக்கு. அமித்திரம்னு தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா குரோதம் தான் வருது. அதனால இந்த 2 பதத்தினால அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா குரோதம் அப்படிங்கிறத காமிக்கிறார். லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம் அப்படிங்கிறதுல
ஒரு லோஷ்டமா ஒன்று இருக்கு, ஓட்டாஞ்சல்லின்னு வச்சுப்போம். ஓட்டாஞ்சல்லியை பார்த்தா அவனுக்கு என்ன இது வேணும்னு தோணுமா? ஆனா யுவதி பிம்போஷ்டத்தை பார்த்தா வேணும்னு தோணலாம். அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இச்சை. இச்சைன்னு நம்ம சொல்லுவோமே, அதுதான் இதை தீர்மானம் பண்றது. இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்றது. இது வேணும் வேண்டாம்னு தோணக்கூடிய விஷயத்துக்கு ஒருவேளை எனக்கு ஆசைப்பட்டேன் ஒண்ணு, அது எனக்கு கிடைச்சுடுதோ அப்படின்னா நிரந்தரமா கிடைக்க போறது இல்லை. அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருக்க போறதுன்னு தாத்காலிகமான விஷயத்துல தான் ஆசைப்படுறோம். அப்படி தாத்காலிகமா இருக்கக்கூடிய விஷயத்த ஆசைப்பட்ட போது அது கிடைச்சுடுதோ அப்படின்னா தாத்காலிகமா தான் இருக்க போறது. கிடைக்கல அப்படின்னு சொன்னா, இல்ல விட்டு போயிடுது அப்படின்னு சொன்னா, அது ரெண்டு விதமான உணர்வுகளாக மாறுறது. ஒண்ணு பயமாக போறது, இன்னொன்னு குரோதமாக போறது. எந்த இடத்துல நம்மளால குரோதத்தை காமிக்க முடியுமோ அந்த இடத்துல குரோதத்தை காமிச்சுடலாம். எந்த இடத்துல குரோதத்தை காமிக்க முடியலையோ அது பயமாக போறது. எப்படின்னா, எழுத்தாப்புல ஒரு சிம்மமும் வந்துடுது, இல்ல ஒரு சர்ப்பம் வந்துடுது அப்படின்னா அதுகிட்ட போய் நீங்க கோபம் பண்ண முடியுமா? அதுகிட்ட போய் கோச்சிக்க முடியுமா? கோச்சிக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது? நான் கோச்சிக்க முடியும். இவனுக்கு என்ன ஒரு இச்சை அப்படின்னா, நான் ஜீவிக்கணுங்கிற ஒரு இச்சை இருக்கு. நான் ஜீவிக்கணுங்கிற இச்சைக்கு மாறா சர்ப்பம் வந்துடுதே உடனே ஒண்ணு அது குரோதம் காமிக்கக்கூடிய, வீட்டுல ஒய்ஃபா இருந்தவனா குரோதத்தை காமிச்சுடலாம், அது கூட காமிக்க முடியாது. இப்போ யாரோ நம்ம குழந்தைகளா இருக்கா இல்லை யாரா இருக்கான்னா நம்ம உன குரோதத்தை காமிச்சு விடலாம். எந்த இடத்துல நம்மளால குரோதத்தை காமிக்க முடியலையோ அந்த இடத்துல அது பயமாக மாறுறது. அப்ப பயமா மாறுறதுன்னா இது ரெண்டுமே என்னன்னா, விபினம் பவனம் அப்படிங்கிறது பயத்தையும், அமித்ரம் மித்ரம் அப்படிங்கிறது குரோதத்தையும் காமிச்சு, இது ரெண்டுத்துக்குமே ஹேதுவா இருக்கக்கூடியது எது அப்படின்னா டிசையர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், இச்சை. இந்த இச்சை அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுது அப்படின்னா குரோதத்துக்கோ இல்லைன்னா பயத்துக்கோ ஹேதுவே இல்லை. குரோதத்துக்கும் பயத்துக்கும் ஹேதுவா இருக்கக்கூடிய இச்சைங்கிறது, காமம் அப்படிங்கிறது போனாலே ஒழிய காமாட்சியினுடைய கடாட்சம் கிடைச்சது நினைச்சுக்கணும். இச்சையானது போயிடுது அப்படின்னா, சமத்துவம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுதோ அப்படின்னா அங்க குரோதத்துக்கோ பயத்துக்கோ ஹேது இல்லை. எங்க உனக்கு இச்சையே இல்லைன்னு தெரிந்து போச்சோ அப்போ அம்பாளுடைய கடாட்சம் உனக்கு கிடைச்சிடுது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷாக விபினம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம் அப்படின்னு ஒரு சின்ன 2 லைன்ல இருக்க ஆரிய சதகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு காமா அப்படின்ற பதத்தை, காமனை தான் இவை எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு. அப்படி எல்லாத்துக்கும் காமமா இருக்கக்கூடிய ஒரு இதையே இந்த இடத்துல என்ன வச்சிருக்காருன்னா காமாக்னி. இந்த இந்த அக்னி வச்சிருக்கோம். இந்த மகா யாகத்துல வரக்கூடிய அக்னியினுடைய பேரே என்னன்னா காமாக்னி. சர்வவிதமான காமனைகளையுமே போக்கி எந்த நிலையில கொண்டு வந்து விடும் அப்படின்னா, குருநாதர் நமக்கு தத்துவமசிங்கிற பதத்தை நமக்கு உபதேசம் பண்ணி கொடுத்திருக்காரு. தத்து தொமு அசின்ற பதத்தினால அதுவும் நீ ஒண்ணுதானே அப்படின்னு. ஆனா இது இன்னும் ஒரு ஸ்டெப் இன்னும் போய் எப்படி சொல்றது அப்படின்னா, திருஷ்டியில ஒரு நாமா ஏதத்து இதி இது அனிர்தேஷ்யா. ஏதத்து நிர்தேஷ்யான்னு ஒரு நாமா இருக்கு. ஏதத்து இது அப்படின்னு சொல்றதையோ, தத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அது அப்படின்னு சொல்றதையோ இவைகள்னால் பரபிரம்மஸ்வரூபத்தை நிர்தேசம் பண்ண முடியாது. ஏதத்து தத்து இது அனிர்தேஷ்யா அப்படிங்கிறார். தத்துங்கிற பதம் தத்துவமசியில் இருக்கக்கூடிய தத்துங்கிற பதத்தை சொல்றோம். அந்த தத்துங்கிறதும் நீயும் ஒண்ணு. ஏன் தத்து, ஏன் தத்தையும் ஆலையோ, தத்துங்கிற சப்தத்தினாலேயோ ஏதத்துங்கிற சப்தத்தினாலேயோ நிர்தேசம் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது அதுன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, நம்மளை தவிர அந்நியதாவா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இது அது அப்படின்னு சொல்ல போறோம். நான் அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதா இருந்தா அத அதுன்னோ இதுன்னோ சொல்ல போறது இல்லையே. அப்படின்னா அனிர்தேஷ்யான்ற பதத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அம்பாள்னு சொல்லக்கூடிய தத்துவமானது வேற எதுவும் இல்லை, நான்கிற ஆத்மஸ்வரூபம். அகமித்யேவ விபாவையே பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தமாக சொல்லியிருக்கு. இந்த விஷயமானது
சாட்சாத் இந்த மகா யாகத்தினுடைய ஒரு கிரமங்கள்ல இருக்கக்கூடிய பலஸ்ருதி பாகங்கள்ல எத்தனையோ யாகங்கள் பண்ணினதனுடைய பலன் கிடைக்கிறது இப்படின்னா சொல்லிட்டு வர்றதுல முக்கியமான ஒரு பலன் என்ன சொல்றாருன்னா மோட்ச பிராப்தம். அகமித்யேவ விபாவையே பவானியம்னு வாக்குனால் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சப்தமானது உணரும்படி நம்மளை தயார் பண்றதுக்கு இந்த மகாயாகமானது பிரயோஜனப்படுறது. இது குருமுகமாக நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுண்டு அதை நடத்தணும் அப்படின்னு சொல்றார். அந்த குருமுகமா நம்ம தெரிஞ்சின்ற விஷயத்த திருப்பி குருநாதாளுக்கே நம்ம இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் நம்ம சமர்ப்பணம் பண்றதை விட வேற எந்த விதத்திலையும் அவருக்கு நம்ம என்னுடைய கிருதஜ்யத்தை காமிக்கவே முடியாது. நமஸ்காரம் பண்ணி இந்த இடத்துல மகாயாகத்துல இதுதான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அந்த நிலையை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இங்க வந்திருந்து சதஸுக்கு நடத்தினவா எல்லாருக்கும் நடத்தின 3 ரத்னத்திரயங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், சாட்சாங்க நமஸ்காரங்களை சொல்லிக்கிறோம். ஸ்ரோதாவா இருந்து இவ்வளவு பேர் கேட்டவா எல்லாருக்குமே என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கிறோம். மேல பாலாஜி என்ன 2 வார்த்தை சொல்லி இந்த சதஸை பூர்த்தி பண்ணுவார். ஹரஹர நம பார்வதி பதயே. நமஸ்ஸபாப்யஹ ஆத்மாபின்ன சிவாகாரம் சிதானந்தகனம் குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. அது சம்பிரதாயத்தில் எங்களுக்கு எங்கள் குருநாதாள் சொல்லி கொடுத்த ஸ்லோகம். எங்கள் குருமண்டலம் பூரா எங்கள் பரம்பரை இதில் வர்றதுனால முதல்ல சொல்லி ஸ்மரிச்சுக்கிறோம். தத்துவார்த்தங்கள் நிறைய இருக்குது, பாவார்த்தங்களும் இருக்குது. இதை பற்றி நிறைய விசாரம் பண்ணலாம், பேசலாம், அனுசந்தானம் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதகருக்கோ ஒரு பக்தருக்கோ அவளுக்கு பரம பிரயோஜனமாக குருநாதாள் என்ன பண்ணி காமிச்சா அப்படிங்கிறத நினச்சிக்கிறோம். அதுதான் சொல்லி பூர்த்தி பண்ண போகிறது. இப்போது பாகவதத்தில் தான் ஒரே ஒரு ஸ்லோகம். பிரச்சேதசுக்கள்னு 10 பேர் பகவானை குறித்து தபஸ் பண்ணுறதுக்காக அவள் போயிட்டு இருக்கா. சாட்சாத் பரமேஸ்வரன் அவன் எதிர்க்க வர. இவ அவரை தேடி போகலை, அவர் உபதேசம் பண்றார். அந்த ஸ்லோகத்தில் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன். அந்த ஒரு ஸ்லோகமானது சத்சங்கத்தினுடைய பெருமை. அவர் என்ன சொல்றார்? அனுப்ரஜாமி அகம் நித்தியம் அப்படிங்கிறார். நான் நித்தியம் நான் ஃபாலோ பண்றேன். என்னன்னா பூயே ஏது அங்கிரேணுபி, அவளுடைய பாத ரஜஸை நான் அனுசரிக்கிறேன். யாருக்கு? பிரச்சேதசுக்களுக்கு அவளுக்கு உபதேசம் பண்ணுறாரு. ருத்ரகீதா இதெல்லாம் நித்தியப்படி அனுஷ்டானத்தில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். அது என்னன்னாக்க அவளுடைய குவாலிட்டிஸை சொல்கிறார். நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷினம். சத்சங்கத்தை இதை விட அழகாக சுலபமாக பரமேஸ்வரனை தவிர யாரும் சொல்ல முடியாது. பரமேஸ்வர ஸ்வரூபமாகவே இருந்தால் பெரியவா எத்தனை சதஸு, எத்தனை வாக்கியார்த்தம், எத்தனை பேரை கூப்பிட்டு பண்ணியிருக்காங்கிறது டெமான்ஸ்ட்ரேஷன். அது அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா நிரபேக்ஷம். இப்போ இச்சையை பற்றி சொன்னார். வேணும் வேண்டாம், பிடிக்கிறது பிடிக்கலை, இது இல்லாமல் நிரபேட்சமாக இருக்கிறவா. முனிம் சாந்தம், சாந்தமாக இருக்கிறவா. ஏன்னா சாந்திக்காக தானே இத்தனை பாடுபடுறோம்னு சொன்னேன். நிர்வைரம், முதல்ல வைரம் இல்லை, ஏதோ இப்போ நாங்கள் போய் கூப்பிட்டோம், அவகாசம் எங்களுக்கு பாக்கியம் இருந்தது, அதனால இவ வந்தா. இவ இது பண்ணாங்க, எங்களுக்கு பாக்கியம் இருக்கிறதுனால கிடைக்கிறது, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இது வந்துடாதா? அதனால அவன் கூப்பிட்டு வந்துள்ள இவா ரொம்ப குருநாதாள் கிருப்பை இருக்கு, எங்களுக்கு பாக்கியம் இருக்கு, அதனால வந்தா. நிர்வைரம் சமதர்ஷினம். லோஷ்டவத்து காஞ்சனஸ்ததான பதம். லோஷ்டவத்து இப்ப சொன்னார் இல்லையா, சமதர்ஷினம். இப்படி இருக்கக்கூடிய மகான்கள் இருக்கா இல்லையா, இந்த மகான்களுடைய சத்சங்கத்துக்காக தான் எங்க குருநாதாள் ரொம்ப பிரயத்தனப்பட்டா. அந்த சஹஸ்ரநாம பாஷ்யத்தை பத்தி கோடாசாஸ்திரிகள் சிக்ஷாலாம் நித்தி பாபா புத்திராள்லாம் சதஸ் பேசிட்டு போனா, ஒரு சஹஸ்ரநாம பாஷ்யம் பண்ணணும்னா கூட ஒரு 10 பேரோ 5 பேரோ வரான்னா அவன் வரத்துக்கு முன்னாடி டீ போட்டு வச்சிருப்பான். கோடாசாஸ்திரிகளுக்கு ஒரு காஃபி கொடுக்கணும்னா அதை போட்டு வச்சிருப்பாங்க. அவளை கொடுக்கணும்னு குருநாதாளுக்கு என்ன கிருப்பை, கருணை.
சத்சங்கம்ன்ட்டு இப்போ இந்த சத்சங்கத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா, இந்த மாதிரி பல மகனீயாள் சேரும்போது அவளுடைய ஆத்ம குணங்கள் யதாசக்தி நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிடைச்சு அதனால் சித்த சுத்தி ஏற்பட்டு அம்பாளுடைய பூஜையில் நாங்கள் ஒரு விசேஷ அர்க்கியங்கிற ஒரு திரவியத்தை போட்டு அதுக்கு மேலே ஒரு அஷ்டகந்த லோலிதம் புஷ்பம் நிதாயன்னு இருக்கு. அஷ்டகந்த லோலிதம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம குணங்களோட அதனுடன் கூடிய முமுட்சுத்துவம் இது பிராப்தமாகணுங்கிறது தான் அதனுடைய தத்துவம். இப்போ இந்த பூஜைன்னு பண்ணுறது கிரியையாக இருந்தாலும் அது சாட்சாத் பிரம்ம வித்யையாக இருக்குது. சாட்சாத் பரதேவதா ஆராதன ரூபமாக பிரம்ம வித்யையே தான் ஸ்ரீவித்யை. ஸோ இதுக்கு அனுகுணமாக யார் எந்த ஸ்திதியில் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சத்சங்கம்னு அமைஞ்சதுன்னா அந்த சத்சங்கம் பாவனமாக்கிடும். ஸோ நல்ல குணங்களோ நல்ல செய்திகளோ நல்ல சொற்களோ நல்ல சிந்தனைகளோ இங்கே வரும்போது அது இங்கிலீஷில் சொன்னால் எல்லாருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்ற பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தாங்க. அது என்ன இதுதான். அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, மகான்கள் இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தினுடையது. அதுக்கு ஆதாரம் என்னன்னா இப்போ சொன்னதான் நிரபேட்சம், முனிம், சாந்தம், நிர்வைரம், சமதர்சினம். இதனுடைய வேல்யூ எங்கே போகிறதுன்னா அங்கிரி ரேணவி அவளுடைய பாத ரஜஸை நான் பண்ணுறேன்னு சாட்சாத்தா பரமேஸ்வரன் சொல்கிறாருன்னா அப்போ சத்சங்கத்துக்கு என்ன ஒரு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி எங்கள் குருநாதாளுக்கு பிரீத்திகரமாக இருக்குங்கிறதுனாலேயே நாங்கள் அவளுக்கு சஹஸ்ரநாம நித்தியப்படி நம்ம பூஜைனா நித்தியப்படி அலங்காரத்தில் வச்சுக்கிறோங்கிறதுனாலையும் பிரஸ்தானத்திரயத்தில் முதல்ல இருக்கணுங்கிறதுனாலையும் அம்மா ரொம்ப பழகினாங்கிறதுனால சாஸ்திரிகள் விருத்தாளாக இருக்கார். நம்மளுக்கு அவர் அவர் நம்மக்கிட்ட ஒரு சௌக்கியமானு கேட்டாலும் நம்மளுக்கு பாக்கியம். நம்மளோட சத்சங்கத்துக்கு ஆப்தமாக பழகியிருக்கா. அதனால ஒரு சுவாதீனமாக போய் கேட்டோம், உடனே வந்துட்டார். ஸ்ரீதரனா கேட்கவே வேண்டாம். 4 வருஷம் கொற்ற மழையோ இதுவோ புயலோ கொரோனா வந்தபோது கூட நிற்கவே இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் லைவில் வந்துடும், யூடியூப்பில் வந்துடும். எனக்கேன பிரகாரேன நடந்தது அத்தனையும் குரு கிருபையினால. அதனால் இப்போ ஏதாவது ஒன்று நடக்கிறதுன்னா அது குரு பிரசாதத்தினால தான். இந்த சத்சங்கத்துக்கு நாங்கள் ரொம்ப கிருத்தஜத்தையை தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய அல்பமான வாக்குனால நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நன்றியோ தேங்க்ஸோ ஈடாகாது. ஏன்னா குருநாதாள்கிட்ட நாங்கள்லாம் மலையாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பருக்கைக்கு ஈடாகாது. எங்களால் முடிஞ்ச ஒரு கிருத்தஜத்தையை நாங்கள் தெரிவிக்க முயற்சி பண்ணுறோம். அதுக்கு இந்த மாதிரி பெரியவாள்லாம் அனுகிரகம் பண்ணது எங்களுக்கு ஒரு பாக்கியம். இத்தனை பேர் கலந்துன்றது பாக்கியம். மேலும் மேலும் எங்களுக்கு குருபக்தி வளரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோம். ஹர ஹர நம பார்வதி பதையே.